எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது அதாவது 8th ஸ்டாண்டர்ட் சோசியல் சயின்ஸ் டெஸ்ட் நம்பர் 1க்கான காணொளி. எய்த் சோசியல் சயின்ஸ் டெஸ்ட் நம்பர் 1க்கான காணொளி. இது வந்து டிஎன்பிஎஸ்சி, டிஎன்யூஎஸ்ஆர்பி, ஆர்ஆர்பி, எஸ்எஸ்சி, எம்ஹெச்சி, அதே மாதிரி ஐபிபிஎஸ் அதாவது பேங்கிங் எக்ஸாம், அனைத்து விதமான தேர்வுகளுக்கும் இந்த ஜெனரல் ஸ்டடீஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ நேரடியாக காணொளிக்குள்ளே போயிடலாம். முதல் கேள்வி, இந்தியாவில் போர்ச்சுகீசி ஆதிக்கத்திற்கு அடித்தளம் அமைத்தவர் யார்? அல்ஃபோன்சோ டி அல்புகர்க். அல்ஃபோன்சோ டி அல்புகர்க். பின்வரும் ஐரோப்பிய நாடுகளுள் இந்தியாவுக்கு கடல் வழியை கண்டுபிடிப்பதில் முதன்மையாக இருந்த நாடு? போர்ச்சுகல். போர்ச்சுகல். மூன்றாவது கேள்வி, 1453ஆம் ஆண்டு கான்ஸ்டாண்டினோபிள் யாரால் கைப்பற்றப்பட்டது? துருக்கி. துருக்கி. சர் வில்லியம் ஹாக்கின்ஸ் டேஸ் நாட்டை சேர்ந்தவர்? இங்கிலாந்து நாட்டை சேர்ந்தவர் வில்லியம் ஹாக்கின்ஸ். இந்தியாவில் ஆங்கிலேயர்கள் கட்டிய முதல் கோட்டை? செயின்ட் ஜார்ஜ் கோட்டை. செயின்ட் ஜார்ஜ் கோட்டை. பின்வரும் ஐரோப்பிய நாட்டினருள் வியாபாரத்திற்காக இந்தியாவிற்கு வருகை தந்த கடைசி ஐரோப்பிய நாட்டினர்? பிரெஞ்சுக்காரர்கள். பின்வரும் ஐரோப்பிய நாட்டினருள் வியாபாரத்திற்காக இந்தியாவிற்கு வருகை தந்த கடைசி ஐரோப்பிய நாட்டினர் பிரெஞ்சுக்காரர்கள். அடுத்து, தமிழ்நாடு கடற்கரையோரத்தில் உள்ள தரங்கம்பாடி டேஸ் வர்த்தக மையமாக இருந்தது? டேனியர்கள். டேனியர்கள். சென்னை நாட்குறிப்பு பதிவுகள் எப்போது வெளியிடப்பட்டது? 1917. இந்தியாவின் முதல் நாணயம் டேஸ் ஆட்சியில் வெளியிடப்பட்டது? ஆங்கிலேயர் ஆட்சியில் வெளியிடப்பட்டது. 10வது கேள்வி, இந்திய பெண்களுடனான போர்ச்சுகீசிய திருமணங்களை ஊக்குவித்தவர் யார்? அல்ஃபோன்சோ டி அல்புகர்க். அடுத்து 11வது கேள்வி, ஆங்கிலேயர்கள் தங்களது முதல் வணிக மையத்தை டேஸ் பகுதியில் நிறுவினர்? மசூலிப்பட்டினம். மசூலிப்பட்டினம். டேஸ் இந்தியாவின் மிக முக்கியமான மற்றும் வளமான பிரெஞ்சு குடியேற்றமாகும்? பாண்டிச்சேரி. பாண்டிச்சேரி இந்தியாவின் மிக முக்கியமான மற்றும் வளமான பிரெஞ்சு குடியேற்றமாகும். அடுத்து, இந்தியாவின் தேசிய ஆவண காப்பகம் எங்கு அமைந்துள்ளது? புதுடெல்லி. புதுடெல்லி. அடுத்து 14வது கேள்வி, எந்த ஆண்டு இந்தியாவில் அச்சு இயந்திரம் போர்ச்சுகீசி அரசால் கோவாவில் நிறுவப்பட்டது? 1556. 1556ஆம் ஆண்டில் இந்தியாவில் அச்சு இயந்திரம் போர்ச்சுகீசி அரசால் கோவாவில் நிறுவப்பட்டது. கீழ்கண்டவற்றுள் எந்த முகலாய பேரரசர் இந்தியாவில் ஆங்கிலேயர்கள் வர்த்தகம் செய்ய அனுமதி அளித்தார்? இதுக்கு சரியான விடை ஜஹாங்கீர். பிரெஞ்சு கிழக்கிந்திய நிறுவனம் டேஸ் என்பவரால் நிறுவப்பட்டது.
கால்பர்ட் டேஸ் என்ற டென்மார்க் மன்னர் டேனிஷ் கிழக்கிந்திய நிறுவனத்தை உருவாக்க ஒரு பட்டயத்தை வெளியிட்டார். 4 கிறிஸ்டியன். இந்தியாவில் முதல் பிரெஞ்சு வணிக மையத்தை நிறுவியவர் யார்? இந்தியாவில் முதல் பிரெஞ்சு வணிக மையத்தை நிறுவியவர் கரோன். வாஸ்கோடகாமாவின் கடல் வழியை பின்பற்றி இந்தியாவுக்கு வருகை புரிந்தவர் யார்? பெட்ரோ அல்வாரிஸ் காப்ரல். 1757 ஆண்டில் வங்காளத்தை ஆட்சி செய்தவர் சிராஜ் உத் தௌலா. 1757 ஆண்டில் வங்காளத்தை ஆட்சி செய்தவர் சிராஜ் உத் தௌலா. பிளாசி போர் நடைபெற்ற வருடம் 1757. பக்சார் போரின் முடிவில் ஏற்பட்ட உடன்படிக்கை அலகாபாத் உடன்படிக்கை. அடுத்து பாண்டிச்சேரி உடன்படிக்கையின்படி டேஸ் கர்நாடக போர் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டது. 2ஆம் கர்நாடக போர். பாண்டிச்சேரி உடன்படிக்கையின்படி 2ஆம் கர்நாடக போர் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டது. இந்த கேள்வி ரொம்ப ரொம்ப முக்கியம், அடிக்கடி கேட்பாங்க, ஞாபகம் வச்சுங்க. ஹைதர் அலி மைசூர் அரியணை ஏறிய ஆண்டு. 1761. மங்களூர் உடன்படிக்கை இவர்களுக்கு இடையே கையெழுத்தானது. மங்களூர் உடன்படிக்கை ஆங்கிலேயர் மற்றும் திப்பு சுல்தான் ஆகியோருக்கு இடையே. 3ஆம் ஆங்கிலேய மைசூர் போரின் போது ஆங்கிலேய தலைமை ஆளுநர். 3ஆம் ஆங்கிலேய மைசூர் போரின் போது ஆங்கிலேய தலைமை ஆளுநர் காரன் வாலிஸ். ஆங்கிலேயருடன் பசீன் உடன்படிக்கை செய்து கொண்டவர் 2ஆம் பாஜிராவ். மராத்திய பேரரசின் கடைசி பீஸ்வா. அப்போ 27வது கேள்வி கரெக்டு தான். 28வது கேள்விக்கு 2ஆம் பாஜிராவ். மராத்திய பேரரசின் கடைசி பீஸ்வா 2ஆம் பாஜிராவ். அடுத்து துணைப்படை திட்டத்தில் இணைத்து கொண்ட முதல் இந்திய சுதேச அரசு எது? துணைப்படை திட்டத்தில் இணைத்து கொண்ட முதல் இந்திய சுதேச அரசு ஹைதராபாத். 1800ஆம் ஆண்டு கல்கத்தாவில் உள்ள வில்லியம் கோட்டையில் ஒரு கல்லூரியை நிறுவியவர். 1800ஆம் ஆண்டு கல்கத்தாவில் உள்ள வில்லியம் கோட்டையில் ஒரு கல்லூரியை நிறுவியவர் வெல்லஸ்லி பிரபு. பக்சார் அமைந்துள்ள நதிக்கரை கங்கை நதிக்கரை. அடையாறு போரில் கர்நாடக படை தளபதி யார்? மாபூஸ் கான். முகமது அலி தஞ்சம் புகுந்த கோட்டை திருச்சி கோட்டை. டியூப்ளேவை பாரிஸுக்கு திரும்ப அழைக்க வைத்த போர்
ஆற்காடு ஆற்காடு. அடுத்து ஜாகீர்தாரி, மல்குஜாரி, பிஸ்வேதாரி போன்ற பல்வேறு பெயர்களால் அழைக்கப்படும் நிலவரி முறை எது? ஜாகீர்தாரி, மல்குஜாரி, பிஸ்வேதாரி போன்ற பல்வேறு பெயர்களால் அழைக்கப்படும் நிலவரி முறை. இவற்றில் எதுவுமில்லை. எந்த கவர்னர் ஜெனரலின் காலத்தில் வங்காளத்தில் நிரந்தர நிலவரி திட்டம் செய்து கொள்ளப்பட்டது? காரன்வாலிஸ் பிரபு. காரன்வாலிஸ் பிரபு. மகள்வாரி முறையில் மகள் என்றால் என்ன? கிராமம் கிராமம். மகள்வாரி முறை எந்த பகுதியில் செய்து கொள்ளப்பட்டது? பஞ்சாப். கீழ்கண்ட கவர்னர்களுள் மகள்வாரி முறையை அறிமுகப்படுத்தியவர் யார்? வில்லியம் பெண்டிங் பிரபு. மகள்வாரி. இது பொறுத்துக்கால கேப்பா ஞாபகம் வச்சுங்க. மகள்வாரினா வில்லியம் பெண்டிங் பிரபு. ஆங்கிலேயரால் ரயத்வாரி முறை அறிமுகப்படுத்தப்படாத பகுதி எது? வங்காளம் வங்காளம். இண்டிகோ அதாவது அவுரி கிளர்ச்சி யாரால் தலைமையேற்று நடத்தப்பட்டது? திகம்பர் பிஸ்வாஸ் மற்றும் பிஷ்ணு பிஸ்வாஸ். திகம்பர் பிஸ்வாஸ் மற்றும் பிஷ்ணு பிஸ்வாஸ். பர்தோலி சத்தியாகிரகம் யார் தலைமையில் நடத்தப்பட்டது? பர்தோலி சத்தியாகிரகம்னாவே சர்தார் வல்லபாய் பட்டேல். சர்தார் வல்லபாய் பட்டேல். மாப்ளா கழகம் நடைபெற்ற ஆண்டு? மாப்ளா கழகம் 1921. 1921. சம்பரான் விவசாய சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு? 1918. 1918. 5 ஆண்டு நிலவரி திட்டத்தை அறிமுகப்படுத்தியவர் யார்? 5 ஆண்டு நிலவரி திட்டத்தை அறிமுகப்படுத்தியவர் வாரன் ஹேஸ்டிங்ஸ். வாரன் ஹேஸ்டிங்ஸ். 1765 ராபர்ட் கிளைவ் வரி வசூலிக்கும் உரிமையை பெற்ற பகுதி? வங்காளம், பீகார், ஒரிசா. வங்காளம், பீகார், ஒரிசா. விவசாயிகளிடமிருந்து வரியை வசூலிக்கும் முகவர்களாக செயல்பட்டவர்கள்? விவசாயிகளிடமிருந்து வரியை வசூலிக்கும் முகவர்களாக செயல்பட்டவர்கள் ஜமீன்தார்கள். அடுத்து ஆயுதம் ஏந்திய புரட்சிக்கு இட்டு சென்றது எது? ஆயுதம் ஏந்திய புரட்சிக்கு இட்டு சென்றது எது? சந்தால் கழகம். சந்தால் கழகம். அடுத்து எந்த ஆண்டு ரயத்வாரி முறை தாமஸ் மன்றோ மற்றும் கேப்டன் ரீட் என்பவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்டது? எந்த ஆண்டு ரயத்வாரி முறை தாமஸ் மன்றோ மற்றும் கேப்டன் ரீட் என்பவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்டது? 1820. அடுத்து கீழ்கண்டவற்றுள் இந்தியாவில் நடைபெற்ற விவசாய புரட்சி பற்றிய சரியான கூற்று எது? ஆப்ஷன் பி. நீல் தர்பன் என்ற நாடகம் தீனபந்து மித்ராவால் எழுதப்பட்டது. நீல் தர்பன் என்ற நாடகம் தீனபந்து மித்ராவால் எழுதப்பட்டது. நன்றி, வணக்கம்.